பஞ்சபூதங்களும் மனித உடம்புலேயே இருக்குது. நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் எல்லாமே மனித உடம்புக்குள்ளேயே இருக்குது. தெய்வங்களும் மனித உடம்புக்குள்ளேயே தான் இருக்குது. உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு நீங்கள் வெளியில் தொழ வேண்டியதில்லை, வெளியில் அலைய வேண்டியதில்லை. உள்ளுக்குள்ளே உணர்ந்தாவே போதும், வாழ்க்கை தெளிவாக இருக்குது. அதுக்கு தான் மூச்சு பயிற்சி, யோகா, தியானம். அதில் தேவையற்ற ஆசையில் அலைய வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சமே உங்களுக்குள்ளே தான் இருக்குது. நீர், ஆகாயம், வானம், காற்று, பூமி, சுதந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள் எல்லாமே அண்டத்தில் இருக்கிறது, பிண்டத்துலேயும் இருக்குது. அண்டம்னா வெளி உலகம், பிண்டம்ன்றது நம்ம உடல். நம்ம உடலுக்குள்ளேயே தலைக்குள்ளேயே அனைத்தையும் பார்க்க முடியும். அதுக்கு தான் யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், மெடிடேஷன் இதில் மூலிமா தெரிஞ்சுக்க முடியும். இதை தான் அந்த காலத்தில் சித்தர்களில் ஞானிகளில் சொன்னது. இன்றைக்கி லட்ச ஆண்டுகளுக்கு அப்புறம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அன்றைக்கி அந்த காலத்துலேயே 10,000 வருஷம் 20,000 வருஷம் முன்னாடியே சொல்லியாச்சு. இதைத்தான் மாலுக்கட்டு இங்கிலீஷ் படித்து இங்கிலீஷு ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துருக்குறாங்க. இங்கே ஆராய்ச்சி பண்ண அதுக்கு முன்னாடியே எல்லாமே இந்த உலகத்தை கண்டுபிடிச்சாச்சு. தலை சிறந்த அறிவியல் ஏற்கனவே கண்டுபிடிச்சா, சித்தர்கள் கண்டுபிடிச்சது. அவங்களுக்கு அப்புறம் தான் நீங்களும் உட்காந்து அவங்க துப்புன எச்சையில் தான் எல்லாம் இதாக பண்ணிட்டு இருக்குது. அவங்க மெய்ஞானத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லாத்தையுமே. அந்த இடத்துல எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் இப்போ அதை டெலஸ்கோப்பு அதை வச்சு இதை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்களாம் இதில் எல்லாப்பவே உட்காந்த இடத்துல மெய்ஞானத்தில் உள்ளே இருந்த எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டாங்க. இதுதான் உண்மையான ரீசன். அப்போ இருப்ப ஞானி இருந்த சித்தர்கள் அவங்க வாழ்ந்து சொன்ன விஷயங்கள் தான் இது. இது பூமி மாதிரி நிறைய பல கண்டங்கள் மேலே இருக்குது. அதுக்கெல்லாம் அங்கே போகிற விருப்பம் இல்லை. ஏன்னா அவங்கள பல பேர் ஞானிகள் அங்கே இருக்கிறாங்க. தியானம் தவம் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அங்கே போய் நம்ம கொடுத்த பூமியை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திட்டு ஆன்மீக வழியிலும் எல்லார வழியிலும் கரெக்டாக வாழ்ந்தோம்னா கரெக்டாக இருக்குது. யோக வழியில் வாழும்போது தெளிவாக இருக்குது, வாழ்க்கையும் நல்லா இருக்குது. எங்கேயும் எதையும் தேடி அலைய வேண்டியது எல்லாமே உனக்குள்ளேயே இருக்குது. அதை பாருங்கள், உங்களுக்குள்ளேயே இருக்கிற ஒரு விஷயத்தை பாருங்கள், தெளிஞ்சு வாழுங்க. வாழ்க வளமுடன்.